இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க நடவடிக்கை, மகாநாயக்க தேரர்கள் முன்னிலையில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க தாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக மகாநாயக்க தேரர்கள் முன்னிலையில் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரதமர் மோடியின் வருகை பலப்படுகிறது, பாதுகாப்பு, தப்பியோடிய படையினரை கைது செய்யும் படலம் தீவிரம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது என்று தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக சட்டவிரோத ஆயுதங்கள் ஜேவிபியிடம் உள்ளன, சாடுகிறார் சம்பிக்க ரணவக்க. சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய வேண்டும், அதற்கான ஆரம்ப பணிகள் மக்கள் விடுதலை முன்னணியின் ஜேவிபி பத்திரமொழி காரியாலயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சம்பிக்க ரணவக்க கூறியிருக்கிறார். எரிபொருள் தாராளம், வதந்திகளை நம்பாதீர்கள். எரிபொருள் நிறைப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு இன்று திங்கட்கிழமை மாத்திரமே போதுமானதாக உள்ளது என்ற விநியோகஸ்தர்களின் கூற்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்திருக்கிறது. நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக கேரள கஞ்சாவுடன் மாதகளில் ஒருவர் கைது, சட்டவிரோத மணல் கடத்தல், சுட்டுப்பிடித்த போலீசார், ஒருவர் காயம், ஒருவர் மாயம் என்ற செய்தியும் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முக்கிய அறிவிப்பு இவ்வாரம் வெளியாகலாம். உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் நடாத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பூர்வாங்கமாக தீர்மானித்திருப்பதாகவும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இவ்வாரத்தில் வெளியிடப்படவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி சாட்சியங்கள் அளிக்கப்படலாம், உடன் பாதுகாப்பு வழங்குக கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை. உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டி. கொக்கி தொடுவாய் மனித புதைகுழி 6 வாரங்களில் இறுதி அறிக்கை, மார்ச் 27 வழக்கு விசாரணை. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகளை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அதனுடைய இறுதி அறிக்கை 6 வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டி என்ற செய்தியும், முப்படையின் வாகனங்கள் புகை பரிசோதனையில் தோல்வி, முப்படைகளின் முகாம்களில் ஆய்வு செய்யப்பட்ட 6000 வாகனங்களில் 1400 வாகனங்கள் முதல் சுற்று புகை பரிசோதனையில் தோல்வியடைந்ததாக மோட்டார் வாகனத்துறையின் புகை பரிசோதனை பிரிவின் பொறியியலாளர் தாசுன் கமகே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், பூநகரியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இருவரையும் அடக்கி பிடித்த மக்கள் என்ற செய்தியும் வலம்புரி பக்கத்தின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் திகதி இந்த வாரம் அறிவிக்கப்படும், தேர்தல்கள் ஆணையாளர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மின்சார கட்டணம் யூனிட் திருத்தம், நாட்டில் நிலவும் வறட்சி காலநிலை, எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து யூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து CVK சிவஞானத்திடமிருந்து எந்த கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பினார் என்று கூறப்படும் எந்த ஒரு கடிதமும் எமக்கு கிடைக்கவில்லை என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாதாள குழுக்களின் செயல்பாடுகளுக்கான ஆரம்பம் மக்கள் விடுதலை முன்னணியே, சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு என்ற செய்தியும், தேர்தலை அணுகுவது குறித்து ஏனைய கட்சிகளுடன் பேச்சு, சுமந்திரன் சொல்கிறார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அணுகுவது தொடர்பில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் கலந்துரையாடப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு, மணல் கடத்திய டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம், மற்றொருவர் தப்பியோட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், 3% கழிவு ரத்து, முடிவில் மாற்றமில்லை, அமைச்சர் நலிந்த அறிவிப்பு. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% கழிவை ரத்து செய்யும் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர்
நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் சிறப்புரிமையை பயன்படுத்தி பொய் கூறுவதற்கு இடமில்லை நாமல் ராஜபக்ஷ. பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற போர்வையில் பொய் சொல்வதற்கு உள்ள உரிமையை நீக்க கோரி தனிப்பட்ட முறையில் யோசனை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வல்வெட்டித்துறை படுகொலை ஊடக வெளியீடு நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்தே போட்டியிடும் என்றொரு செய்தி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து தனது மான் சின்னத்தில் போட்டியிடும் என்று அந்த கட்சியின் சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் அறிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பூநகரியில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இருவர் பொதுமக்களால் மடக்கி பிடிப்பு. கிளிநொச்சியில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நேற்று முன்தினம் பரந்தன் பூநகரி வீதியில் தம்புராய் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது: பூநகரியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தனது வியாபார நடவடிக்கையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முகமூடி அணிந்த இருவரும் அவரை மறித்து அவரிடமிருந்த கைபேசி, பணப்பை என்பவற்றை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்றனர். வீதியில் பயணித்தவர்களிடம் வர்த்தகர் உதவி கேட்ட நிலையில் தப்பிச் சென்றவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடிக்கப்பட்டவர்கள் பூநகரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சுன்னாகவாசி உட்பட 3 ஹெரோயின் வாளுடன் கைது என்ற செய்தியும், 40 குடும்பங்களுக்கு ராணுவம் உதவி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தேவாலயத்தில் உண்டியல் களவு. வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்றிலுள்ள தேவாலயத்தில் உண்டியல் நேற்று முன்தினம் இரவு திருடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை தேவாலயத்திற்குள் வழிபாட்டிற்கு சென்ற மக்கள் குறித்த காணிக்கை உண்டியல் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் தொடர்பில் பங்கு தந்தை மற்றும் ஆலய அருட்பணி சபையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பாடசாலையில் இருந்து இடைவிலகும் மாணவர் எண்ணிக்கையை குறைக்க அரசு நடவடிக்கை. அமைச்சர் சரோஜா தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், 2 லட்சம் சுற்றுலாவிகள் பிப்ரவரியில் வருகை என்ற செய்தியோடு, 5 லட்சம் போதை மாத்திரைகளுடன் நீர்கொழும்பில் ஒருவர் கைது என்று அந்த போதை மாத்திரைகளின் புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 1600 போதை மாத்திரைகளுடன் யாழில் 2 இளைஞர்கள் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், 16,000 கிலோ நெல்லை அரசு கொள்வனவு செய்துள்ளது. அரச நெல் சந்தைப்படுத்தல் சபை 16,000 தொன் நெல்லை இதுவரை கொள்வனவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது. பதுளையில் மண் சரிவு, 2 வீடுகள் அழிவு என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும், 16,700 கோடி பெறுமதியான திரைசேரி உண்டியல் ஏலம் என்றவாறும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கையில் 16,700 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை மறுதினம் ஏல விற்பனை ஊடாக விற்கப்பட உள்ளன என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. போத்தல் மூடிகளுக்குள் மறைத்து போதைப் பொருள் விற்பனை செய்தவர் கைது. குளிர்பான போத்தல் மூடிகளுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் ஹெக்கிராவை மரதன் கடவலை பிரதேசத்தில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பதிவாகும் கர்ப்பவதிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி. நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்படும் கர்ப்பவதி தாய்மார்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இந்த தகவலை அரசாங்கம் குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா ஹொடித்துவ தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது. அத்துடன் மருத்துவமனைகளில் கர்ப்பவதி தாய்மார்கள் பதிவு செய்யும் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக ரூபாய் 11,000 லஞ்சம் பெற்றவருக்கு 28 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை என்ற ஒரு செய்தி. 11,000 ரூபாவை லஞ்சமாக பெற்று தபால் திணைக்களத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவருக்கு 28 வருட சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் என்றவாறு காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட 30 சிசிடிவி கேமராக்களை வரி செலுத்தாமல் விடுவிப்பதற்காக 11,000 ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் தபால் திணைக்களத்தின் அலுவலக உதவியாளர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு பதிவு செய்திருந்தது. மீரிகம வர்த்தக ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
விசாரணைகளில் 4 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட அலுவலகருக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 7 ஆண்டுகள் வீதம் 28 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் 5000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதனை செலுத்த தவறின் 6 மாதங்கள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ரூபாய் 10 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது என்ற செய்தியும், மாணவன் மீது தாக்குதல், அதிபருக்கு விளக்கமறியல். அதிபர் தாக்கியதில் மாணவனின் காது கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட அதிபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சாதாரண பரீட்சைக்கு இம்முறை தோற்ற உள்ள மாணவனை தாக்கிய பொலனறுவை மெதிரிகிரியவை சேர்ந்த அதிபர் ஒருவரே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதிபரின் தாக்குதலில் 16 வயது மாணவனின் காதுகளில் ரத்தம் வழிந்ததாகவும், இதையடுத்து அவர் மெதகிரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து பொலனறுவை பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் என்று தெரிய வருகிறது. மாணவன் தலைமுடியை சரியாக வெட்டவில்லை என்றும், கருப்பு காலுறை அணிந்து பாடசாலைக்கு வந்தார் என்பதாலும் அதிபரால் தாக்கப்பட்டார் என்றும் கூறப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 293 பாதாள உலக குழுவினருக்கு சர்வதேச போலீஸ் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. லஞ்சம் கேட்ட போலீசார் கைது. லஞ்சம் கோரியமை, இதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் லஞ்சம் வாங்கிய உப போலீஸ் பரிசோதகர், போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையை நாம் பாதுகாப்போம், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார என்ற செய்தியோடு, திடீர் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 35 பேர் மீட்கப்பட்டனர் என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளுக்குள் ஊடகவியலாளர் கீத் நேயார் கடத்தப்பட்ட விவகாரம், கைதானோருக்கு பிணை, பண்டிதர் ஈஸ்வரப்பிள்ளை காலமானார் என்ற செய்தியும், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழு, ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதியை தாருங்கள், ரவிகரன் எம்பி சபையில் கோரிக்கை, நீண்ட காலமாக விடுதலையின்றி சிறைகளில் வாடும் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், சரிவடையும் தேங்காய் விலை, கடந்த வாரத்தை விட தற்போது சந்தையில் தேங்காய் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். சராசரி அளவு தேங்காய் ஒன்றின் விலை கடந்த வாரம் சுமார் 250 ரூபாயாக காணப்பட்டது. தற்போது 200 முதல் 220 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியும், தளர்வடைந்த பகிஷ்கரிப்பு, போதனாவின் சேவைகள் வழமைக்கும் பொதுமக்களின் நலன் சார்ந்த தமது பகிஷ்கரிப்பை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தமையால் சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் அரச வைத்திய அதிகாரிகளின் தாய் சங்கத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலை கிளை சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் ஏற்பட்ட இணக்கத்தினை அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் நேற்று முன்தினம் முதல் வழமைக்கு திரும்பி இருக்கிறது என்று அந்த செய்தியும், பாதாள குழுக்களுக்கு ஆப்பு, தீவிரமாக செயற்படும் இன்டர்போல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் 293 பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு சர்வதேச போலீசார் இதுவரை சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு 199 சிவப்பு அறிவிப்புகள், 90 நீல அறிவிப்புகள், 4 மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு போலீசாருக்கு சர்வதேச ஆதரவு கிடைத்திருக்கிறது. மேலும் சமீபத்திய நாட்களில் வெளிநாட்டிலிருந்து 19 குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த செயல்முறை தீவிரமடைந்தால் குற்றவாளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் என்ற செய்தியும், வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரிப்பும், வவுனியா குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரியாக ஜெயதிலக் என்ற செய்தியும், உள்ளாட்சி தேர்தல் இவ்வாறு இறுதிக்குள் முடிவு, தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. பசுக்களின் உயிர் காத்த போலீசாருக்கு சிவசேனை அமைப்பு பாராட்டும். சாவச்சேரி பகுதியில் இறைச்சிக்காக கொண்டு வரப்பட்ட மாடுகளை மீட்ட சாவச்சேரி போலீசாருக்கு சிவசேனை அமைப்பு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தமிழியல் ஆய்வு நடுவகம் நல்லூர் பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடாத்திய தமிழ் இலக்கண மரபின் செல்நர் எனும் துணைப்பொருளான ஆய்வரங்கு நேற்று முன்தினம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் நல்லூர் பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர் சைவ புலவர் ரஜீவன் தலைமையில் நடைபெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும்,
1200 போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் இருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவில் போர் நிறுத்தம் ஒப்புதல் அளித்தது இஸ்ரேல். ரம்லான் பண்டிகை காலத்தில் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருக்கிறது என்ற செய்தியும், போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் முன்னேற்றம், சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதித்தது தாய்வான், எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சீன பல்கலைக்கழகங்களுக்கு தாய்வான் அரசு தடை விதித்திருக்கிறது. திருமண வயதிலேயே குறைக்க திட்டம் சீனாவில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை. பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையில் இருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இரட்டை நிலைப்பாட்டில் மனித உரிமைகள் பேரவை ஜெனீவா தீர்மானம் குறித்து அனுர அரசை எச்சரித்த ரணில், பிறப்பு வீதத்தில் சரிவு, நாட்டில் பிறப்பு வீதத்தில் சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி. ஜப்பான் செல்லவுள்ள ஜனாதிபதி அனுர, எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, வதந்திகளை நம்பாதீர்கள், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என அதன் தலைவர் டிஜே ராஜகருணாரத்ன தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வதந்திகளுக்கு பயந்து மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றால் தான் எரிபொருள் பிரச்சனை எழும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல விளையாட்டு செய்திகளுக்குள் 10,000 ரன்களை கடக்க இம்ரான்கான் தான் காரணம், சுவாரஸ்யம் பகிரும் கவாஸ்கர், சிறந்த கழக அணித்தெரிவில் சென்ட்ரலைட்ஸ் அணி முன்னிலை. துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியனான சிட்சிபாஸ் என்ற செய்தியும், அரையிறுதிப் போட்டிக்கு தகுதியான தென்னாப்பிரிக்கா, தகர்ந்து போன ஆப்கானிஸ்தானின் கனவு என்ற செய்திகளும், தொடர் தோல்விகளால் வெளியேறியது இங்கிலாந்து என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவருக்கு என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கமும், உள்ளாட்சி சபை தேர்தல் ஏனைய கட்சிகளுடன் ஆராய்கிறோம், மன்னாரில் வைத்து சுமந்திரன் தெரிவிப்பு, வரிக்கு மேல் வரி விதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சாடல், மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு, மாத்தளையில் சம்பவம், மக்களின் கருத்துக்களுக்கு செவிசாயுங்கள், நாமல் எம்பி தெரிவிப்பு, மன்னார் முழங்காவிலில் வாகன விபத்து, யானை தாக்கி பெண் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஏனைய வெளிநாட்டு செய்தியாக 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயம், ஜெலன்ஸ்கியிடம் சண்டையிட்ட ட்ரம்ப், குசியில் ரஷ்யா. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியால் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் போரில் உக்ரைன் வெற்றி பெறாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுதான் வலம்புரி நாளுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகைகளின் ஏனைய செய்தியை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக அரச வங்கிகளில் பணம் கொள்ளை, மக்கள் வங்கிக்குள் சுமணரத்ன தேரர் ரகளை என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதை கடந்த தினங்களில் நாங்கள் சமூக வலைதளத்திலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் தான் வங்கியில் வைப்பு செய்த பணம் திருடப்பட்டுள்ளதாகவும் எம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரர் குற்றச்சாட்டியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் மட்டக்களப்பு மக்கள் வங்கி கிளைக்குள் நுழைந்து கூச்சலிட்ட தேரர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். வங்கி அதிகாரிகள் மற்றும் வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடும் தொனியில் திட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை தாக்குவதற்கும் சுமணரத்ன தேரர் முயற்சித்த காணொளி வெளியாகியுள்ளது. மேலும் அரச வங்கிகளில் அப்பாவி பொதுமக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் இவ்வாறு பணம் கொள்ளையிடப்படுவது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கிகளின் பிரதானிகள் வைப்பிலிட்ட பணம் களவாடப்படும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியுள்ளதாக தேரர் தெரிவித்துள்ளார். தனது வங்கி கணக்கில் வைப்பு செய்த பணம் எவ்வாறு வேறு ஒரு வங்கியின் வைப்பாளர் கணக்கில் வைப்பிலிடப்பட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனைக்கு மத்திய வங்கி ஆளுநரும் நிதியமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும். பணத்தை வழங்கினால் எந்த விதமான பிரச்சனையுமின்றி தான் வங்கியை விட்டு செல்ல தயார் என தேரர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்மாந்துறையில் நரிகள் நடமாட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. சம்மாந்துறையில் வயலாறுவடை இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அப்பகுதியில் நரிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக இந்த செய்தி காணப்படுகிறது. மாணவியை கற்பமாக்கிய இளைஞன் விளக்கமறியலில் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் 18 வயதுடைய மாணவி ஒருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் தொடர்பில் மாணவியை கற்பமாக்கிய இளைஞன் எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் 6 கிலோ வெடிமருந்துகளுடன் 20 பயங்கரவாதிகள் கைது. பாகிஸ்தானில் 6 கிலோ வெடிமருந்துகளுடன் 20 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது.
உக்ரைனுக்கு நிரந்தர அமைதி அவசியம், ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு. உக்ரைனுக்கு நியாயமான மற்றும் நிரந்தர அமைதி தேவை, அதற்காக நாங்கள் சரியாக பாடுபடுவோம், இவ்வாறு அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் நாங்கள் சமூக வலைதளத்திலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் உக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையிலான வாக்குவாதங்கள் இடம்பெற்ற காணொலிகளை சமூக வலைதளங்களினூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சீனாவில் ஆற்றில் படகுகள் மோதி 11 பேர் மரணம் என்ற செய்தியும், 40 ஆண்டுகால உள்நாட்டு போர் துருக்கியில் முடிவுக்கு வந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் மட்டுவில் சனசமூக நிலையத்தில் மரநடுகை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கின் 3 முதலீட்டு வலயங்கள் இந்த ஆண்டில் நிறுவ நடவடிக்கை வகித்த பதவியின் கௌரவத்திற்காக தென்னக்கோன் சரணடைய வேண்டும், அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த என்றவாறும் மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். உதயன் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவாவில் இன்று சமர்ப்பிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் போன்றவற்றில் இலங்கையில் உள்ள நிலைமை தொடர்பாக அவர் தனது வாய்மூல அறிக்கையில் சுட்டிக்காட்ட உள்ளார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழுடைய தலைப்பு செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை நாம் வழங்குவோம், புதிய அரசியல் அமைப்பை மிக விரைவு உருவாக்கப்படும், மாற்றத்திற்கான தமிழ் மக்களின் நம்பிக்கை பலிக்கும், இனவாத அரசியலுக்கு இடமில்லை என்று நீதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார் என்றவாறு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளாக அதானி வெளியேற்றம் அரசின் பாரிய தவறு, அதானி கிரீன்ஸ் எனர்ஜி நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறியமை நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான பாரிய பின்னடைவு என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கூறியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இறுதி அறிக்கை 6 வாரங்களில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பாடசாலை இடைவிலகலுக்கு இனி இடமளிக்க மாட்டோம், அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், நாட்டில் எரிபொருட்கள் கையிருப்பு தாராளம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல் என்று நாங்கள் இயலவே வரமுறை நாளிதழில் விரிவாக பார்த்த செய்தி, அரியாலையில் மனித எலும்புகள் மீட்பு தேவையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் வழங்கும் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 22ஆம் திகதி அளவில் ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார் அனுர என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. இந்த வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் திகதிகள் அறிவிக்கப்படும் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி, தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற ஜனாதிபதியின் கருத்திற்கு இந்திய பிரதமரின் வருகையும் காரணமாகும் என்றவாறு செய்திகள் தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதய நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக செம்மணி மனித புதைகுழியில் சாட்சியம் அளிக்கப்படலாம், நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டும், வல்வை படுகொலைகளின் வாக்குமூலங்கள் நேற்று வெளியீடு, எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும், மணல் கடத்திய டிப்பரை சுட்டுப்பிடித்த போலீஸ், ஒருவருக்கு காயம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் 2 கைது, 125 கிலோ கஞ்சாவுடன் மாதகளில் 2 கைது, வவுனியாவில் இருந்து வந்த STF அதிரடி நடவடிக்கை, ஜப்பான் செல்கிறார் ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும், எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்புகள் ஏதுமில்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு, வெளிநாட்டு ஆசையில் இருப்போரை டிக்டாக்கில் வலைவீசி மோசடி, ஆரியகுளம் கடத்தல் சம்பவத்தில் 2 கைது, விசாரணையில் வெளியான திடுக்கிடும் திட்டம் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல உதயனினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அரசியல் டீல்களால் ஊழல்கள் மூடி மறைப்பு, மீளெடுத்துள்ளோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு, மோடி ரணில் இந்தியாவில் சந்திப்பு என்ற செய்தியும், அரச வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை, மாயமான தேசபந்து தென்னகோன் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அராலி வேலனை பாலத்தை சீரமைக்க முன்மொழிவை தருக ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை, அராலியையும் வேலனையும் இணைக்கின்ற பாலத்தையும் அதனூடான தொடர்புடைய வீதிகளையும் சீரமைப்பதற்கான திட்ட முன்மொழிவை தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்
ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மாறு வேடத்தில் சென்று கஞ்சா வியாபாரியை அமுக்கிய சிஐடி என்ற செய்தியும், சாரதிகள் பற்றாக்குறை 50 ரயில்கள் தினசரி ரத்து என்ற செய்திகளும் தினக்குரனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொற்றா நோய்களுக்கு வழிகோலும் சீரற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி தெரிவிப்பு. தொற்று நோய்களுக்கு நாங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை தொற்றா நோய்களுக்கு கொடுப்பதில்லை. எங்களின் உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை காரணமாக மொத்த ஜனத்தொகையில் 1/3 மக்கள் தொற்றா நோய் ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி கே இந்திரமோகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், புதிய அரசியலமைப்பு விரைவில் இயற்றப்படும் நீதியமைச்சர் வாக்குறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழ் வீதிகளை புனரமைக்க ரூபாய் 43,024 மில்லியன் தேவை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டும். கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் உயர்வு, பருவ காற்று மாறுதல் காரணமாக சீரற்ற காலநிலை தொடரும் என்று யாழ் மாவட்ட பிராந்திய வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட உத்தியோகஸ்தர் தர்மரத்னம் பிரதீபன் உதயனுக்கு தெரிவித்திருக்கிறார். வெள்ளம் வழிந்தோடும் பகுதியில் அனுமதிக்கு முரணான நிலக்கற்கள் அரச திணைக்களத்தின் நடவடிக்கையால் மக்கள் அந்தரிப்பு. யாழ் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் முன்பாக அனுமதிக்கு முரணான முறையில் பதிக்கப்பட்ட நிலக்கற்களால் அதன் அருகில் உள்ள அலுவலகங்களின் நுழைவாயில் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயனுடைய இறுதிப்பக்க செய்தியாக, பாதீட்டில் சமூக நலனை விட பாதுகாப்புக்கே முன்னுரிமை, கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு. பண்டிதர் ஈஸ்வரநாதம் பிள்ளை நேற்று காலமானார். எரிபொருள் தள்ளுபடி நீக்கம் முடிவில் அரசாங்க இறுக்கம், விநியோகஸ்தர்கள் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.